வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நியூ சிலபஸ்ல இருந்து 10th தமிழ் இயல் 1 எழுத்து சொல் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 45 கொஷின்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத லைக் தாங்க எனக்கு உன்னோட மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஸ்டின், சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். 1 உயிர்மெய், 2 ஆயுதம், 3 உயிரிழப்படை, 4 ஒற்றளப்படை, 5 குற்றிய லிகரம், 6 குற்றிய லுகரம், 7 ஐகார குறுக்கம், 8 ஔகார குறுக்கம், 9 மகர குறுக்கம், 10 ஆயுத குறுக்கம். 2வது கொஷின், வினையால் அணையும் பெயர் எந்தெந்த காலங்களில் வரும்? மேற்கூறிய அனைத்தும். வினையால் அணையும் பெயர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களில் வரும். 3வது கொஷின், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது. பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். 4வது கொஷின், ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது. சொல். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். 5வது கொஷின், உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3. உயிரிழப்படை 3 வகைப்படும். அவை 1 செய்யுளிசை அளபெடை, 2 இன்னிசை அளபெடை, 3 சொல்லிசை அளபெடை. 6வது கொஸ்டின், சுடுதல் என்ற தொழில் பெயர் முதநிலை தொழில் பெயரில் டேஷ் என வரும். சுடு. சுடுதல் என்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழிற்பெயரில் சுடு என வரும். 7வது கொஷின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1ல செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்கிறோம். கூற்று 2, சொல்லிசை அளபெடை இசை நிறை அளபெடை எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. கூற்று 1ல செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்கிறோம் என்பது சரியான கூற்று. கூற்று 2 பார்க்கலாமாங்க. சொல்லிசை அளபெடை இசை நிறை அளபெடை எனவும் அழைக்கப்படுகிறது என்பது தவறான கூற்று. ஏன்னா இந்த இடத்துல என்ன வரணும்? செய்யுளிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை வரக்கூடாது. செய்யுளிசை அளபெடை இசை நிறை அளபெடை எனவும் அழைக்கப்படுகிறது என்பது சரியான பதில். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 8வது கொஷின், ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. வினையால் அணையும் பெயர் எனப்படும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். 9வது கொஷின், இசை நிறை அளபெடைக்கு எடுத்துக்காட்டு தருக. மேற்கூறிய அனைத்தும். இசை நிற அளபெடைக்கு எடுத்துக்காட்டு ஓ ஓதல் வேண்டும், உரா அற்கு உருநோய், நல்ல படா ஆ பறை. மேற்கூறிய அனைத்தும். 10வது கொஷின், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை. இன்னிசை அளபெடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே
எடுப்பதுவும் எல்லாம் மழை. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை இன்னிசை அளபெடை. 11வது கொஸ்டின். விகுதி பெறாமல் வினைப்பகுதியையே தொழில்பெயராக வருவது. முதல்நிலை தொழில்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில்பெயராக வருவது முதல்நிலை தொழில்பெயர் எனப்படும். 12வது கொஸ்டின். உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை. சொல்லிசை அளபெடை. உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை சொல்லிசை அளபெடை. 13வது கொஸ்டின். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில்பெயர். விகுதி பெற்ற தொழில்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில்பெயர் விகுதி பெற்ற தொழில்பெயர் எனப்படும். 14வது கொஸ்டின். நசை என்பதன் பொருள் என்ன? விருப்பம். நசை என்பதன் பொருள் விருப்பம். 15வது கொஸ்டின். ஆளல் என்ற தொழில்பெயரில் வினையடி விகுதியாக காண்க. ஆள் அல். ஆளல் என்ற தொழில்பெயரில் வினையடி விகுதியை காண்க. ஆள் அல். 16வது கொஸ்டின். ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்? 11. ஒற்றளபடையில் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். அவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈயே, இழு, இள்ளு, அக்கு. ஒற்றளபடையில் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். அவை இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈயே, இல்லு, இல்லு, அக்கு. 17வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் சொல் என்பதற்கு சரியானவை எது? மேற்கூறிய அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் சொல் என்பதற்கு சரியானவை இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். மேற்கூறிய அனைத்தும் சரி. 18வது கொஸ்டின். மொழியின் 3 வகை யாவை? மேற்கூறிய அனைத்தும். மொழியின் 3 வகை: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. 19வது கொஸ்டின். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில்பெயர். முதல்நிலை திரிந்த தொழில்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில்பெயர் முதல்நிலை திரிந்த தொழில்பெயர் எனப்படும். 20வது கொஸ்டின். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் நன்னூல். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் நன்னூல். 21வது கொஸ்டின். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி எனப்படும். 22வது கொஸ்டின். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஷ் அளபெடை. சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை எனப்படும். 23வது கொஸ்டின். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 நீண்டு ஒலிப்பதை டேஷ் என்கிறோம். உயிரெழப்படை.
செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்படை என்கிறோம். 24வது கொஸ்டின். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. வேங்கை. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. வேங்கை. 25வது கொஸ்டின். சுடுதல் என்ற தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயரில் டேஷ் என வரும். சூடு. சுடுதல் என்ற தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயரில் சூடு என வரும். 26வது கொஸ்டின். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். 27வது கொஸ்டின். நடத்தல் என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதியை காண்க. நடத்தல். நடத்தல் என்ற தொழில் பெயரில் வினையடி விகுதியை காண்க. நடத்தல். 28வது கொஸ்டின். தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏ பி சரி. தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு கண் படி கண்ணன். ஏ பி சரி. 29வது கொஸ்டின். வாழ்க்கை என்ற தொழில் பெயரில் வினையடி விகுதியை காண்க. வாழ்க்கை. வாழ்க்கை என்ற தொழில் பெயரில் வினையடி விகுதியை காண்க. வாழ்க்கை. 30வது கொஸ்டின். எதிர்மறை தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. நடவாமை. எதிர்மறை தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு நடவாமை. 31வது கொஸ்டின். முதல்நிலை தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. மேற்கூறிய அனைத்தும். முதல்நிலை தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி. 32வது கொஸ்டின். ஒற்றளபடையில் பயன்படும் 11 எழுத்துக்கள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். ஒற்றளபடையில் பயன்படும் 11 எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு ஈயே இல்லு இல்லு அக்கு. 33வது கொஸ்டின். கெடுதல் என்ற தொழில் பெயரில் முதல்நிலை தொழில் பெயரில் டேஷ் என மாறும். கெடு. கெடுதல் என்ற தொழில் பெயரில் முதல்நிலை தொழில் பெயர் கெடு என மாறும். 34வது கொஸ்டின். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். 35வது கொஸ்டின். வினையால் அணையும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும்? மேற்கூறிய அனைத்தும். வினையால் அணையும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும்? மூவிடங்களிலும் வரும். அந்த மூவிடங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. 36வது கொஸ்டின். தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. கண்ணன் வந்தான். தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான். 37வது கொஸ்டின். வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. பொறுத்தார் பூமியாழ்வார். வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பொறுத்தார் பூமியாழ்வார். 38வது கொஸ்டின். உயிரிழபடையின் வகைகள். மேற்கூறிய அனைத்தும். உயிரிழபடையின் வகைகள் செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. 39வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1ல ஒற்றளபடையில் 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். கூற்று 2ல ஒற்றளபடையில் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு ஈயு இல்லு இல்லு அக்கு போன்ற எழுத்துக்கள் அளவெடுக்கும். கூற்று 1 மற்றும் 2 சரி.
கூற்று 1ல் ஒற்றளபடை 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும் என்பது சரியான பதில். கூற்று 2ல் ஒற்றளபடையில் இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இப்பு, இன்னு, இவ்வு, ஈ, இல்லு, இல்லு, அக்கு போன்ற எழுத்துக்கள் அளவெடுக்கும் என்பதும் சரியான பதில். கூற்று 1 மற்றும் 2 சரி. 40வது கொஸ்டின். அளபெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல். அளபெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல் என்பது ஆகும். 41வது கொஸ்டின். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை டேஷ் என்கிறோம். ஆன்சர் செய்யுளிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்கிறோம். 42வது கொஸ்டின். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது டேஷ் அளபெடை. இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபெடை எனப்படும். 43வது கொஸ்டின். கெடுதல் என்ற தொழில்பெயரில் முதல்நிலை திரிந்த தொழில்பெயரில் டேஷ் என மாறும். கேடு. கெடுதல் என்ற தொழில்பெயரில் முதல்நிலை திரிந்த தொழில்பெயர் டேஷ் என மாறும். கேடு. 44வது கொஸ்டின். மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. 45வது கொஸ்டின். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது டேஷ் எனப்படும். வினையாளனையும் பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது டேஷ் எனப்படும். வினையாளனையும் பெயர் எனப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.